டியூகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஆகிற மாச பர்ன் ரேட்ல $80,000 சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டைரக்ஷன்ல நடந்து போயிருக்கிறாங்க. அதனால அவங்க பணம் நெறைய சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன யூசுவலா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 இயர்ஸா வந்து நம்ம ஆன் பெர்மிஸ் சர்வர்ஸ் அப்படின்றது நம்மளோட ஓன் செல்ஃப் ஹோஸ்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளவுடுக்கு வந்து மைக்ரேட் பண்ணோம். AWS, Azure, GCP எல்லாமே. ஏன்னா அந்த டைம் வந்து இட் வாஸ் வெரி வெரி சீப்பர். கிளவுட் சர்வீசஸ் வந்து எல்லாரும் நெறைய கிரெடிட்ஸ் கிடைச்சிச்சு. ரொம்ப சீப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஆன் பெர்மிஸ்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அப் டைம் வந்து கேரண்டி பண்ணணும். அதுக்கு வந்து 1% 24 ஹவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ 2% ஹையர் பண்ணணும் மினிமம். அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன், டூல்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்துக்கு வந்து பீப்பிள் ஹேவ் டு பே ஃபார் இட். லைசன்சிங் எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் தாண்டியும் கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிளவுட் அளவுக்கு இப்போவும் கூட வந்து ஆன் பெர்மிஸ் வந்து கெனாட் கம்பீட் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா CDN அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் கிளவுடில் இருக்கிறப்ப. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். பட் இதுக்காக நம்ம நெறைய காசு செலவு பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஆன் பெர்மிஸ்ல வந்து ஒரு பேர் மெட்டல்னு நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் என்விரான்மென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 100% ஃபர்ஸ்ட்டு 20% டிராஃபிக் தான் அதில டைவர்ட் பண்ணாங்க. இப்ப 100% அவங்களுக்கு வர இ-காமர்ஸ் டிராஃபிக்க வந்து அவங்களோட ஓன் செல்ஃப் ஹோஸ்டட் என்விரான்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா அவங்க வந்து $80,000 பெர் மந்த்துக்கு வந்து சேவ் பண்றாங்க. கைஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் அ வேக் அப் கால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னமும் வந்து கிளவுட் சீப்பர்ன்றத விட, இப்போ வந்து கிளவுட் இஸ் நாட் சீப்பர். கிளவுட் இஸ் ஆக்சுவலி கன்வீனியன்ட்ன்னு சொல்லலாம். கிளவுட் ஆக்சுவலி கிவ்ஸ் அஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லலாம். ஆன் பெர்ம்லயும் இஷ்யூஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாமே இருக்கு. பட் இப்ப இந்த மாரி கேஸ் ஸ்டடீஸ் வந்து இஃப் இட் கெட்ஸ் பாப்புலர் அப்படின்னா, நம்ம திரும்ப வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து ஆன் பெர்ம் சர்வர்ஸ்க்கு வந்து நெறைய டிமாண்ட் வரும். ஆனா முன்ன மாரி இது கஷ்டம் கிடையாது. இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய டூல்ஸ் வந்துருச்சு. அண்ட் நெறைய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து AI பேஸ்டு நெட்வொர்க்கிங் டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கான்ஃபிகர் பண்ணி நம்ம நெறைய விஷயத்த கொண்டு வந்துர முடியும். ஸோ அதனால ஐ திங்க் திரும்ப வந்து ஆன் பெர்மிஸ் சர்வர்ஸ்க்கு வந்து நெறைய டிமாண்ட் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, கிளவுடோட பிரைஸுமே காம்படிட்டிவா வர ஆரம்பிக்கும். ஐ திங்க் வி ஷுட் மெயின்டெயின் திஸ் பேலன்ஸ். கிளவுடோட மோனோபாலி இல்லாமலும், ஆன் பெர்மிஸோட மோனோபாலி இல்லாமலும், இஃப் யூ மெயின்டெயின் அ மிக்ஸ்டு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஒரு என்விரான்மென்ட் மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் திஸ் வுட் பி அ பிரிட்டி குட் அட்வான்டேஜ் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ குட் மூவ். ஸோ வில் சி அகைன் அனதர் வீடியோ கைஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.